வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருவிடைக்கழி. இது ஒரு முருகப்பெருமானோட ஆலயம். இந்த கோவிலில் இருக்கின்ற ஸ்தல விருட்சம் குராமரம், சரவண தீர்த்தம். பெற்றோரிடம் கோபித்து கொண்டு திருவேரகம் என்னும் பழனிமலை ஏறிய முருகப்பெருமானுக்கு அவரது பக்தர்கள் குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபட்டனர். குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க ஆலயங்கள் அமைந்துள்ளன. அதில் ஒன்றுதான் திருவிடைக்கழி முருகப்பெருமான் கோவில். முருகப்பெருமான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இந்த தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் திருவிளையாடிக்கு அருகில் உள்ளது. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்னா, திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான். அப்பொழுது சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான். இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார். இரண்யாசுரன் ஒரு சிவபக்தன். அவனை கொன்ற பாவம் முருகப்பெருமானுக்கு உண்டானது. அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடியில் அருகில் உள்ள சிவாலயத்தில் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார். இதை அடுத்து அவருக்கு பாவ விமோசனம் கிடைத்தது. தன் மகனான குமரனை இந்த தலத்திலேயே இருக்கும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது இந்த கோவிலோடு ஸ்தல வரலாறு. இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதுக்கு திருவிடைக்கழி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் இந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற 6 படை வீடுகளை தவிர கந்தனின் காலடி பட்ட தலங்கள் 2 மட்டுமே. அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவமேற்றிய இந்த திருவிடைக்கழி. முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மரத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார். இதனால் ராகுதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைந்தேறும். தம்பதியரிடையே ஒற்றுமை வளப்படும். நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதாக ஒரு ஐதீகம். இத்தல முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகிவிடும். இந்த திருத்தலத்தில் சர்வம் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே காட்சியளிக்கின்றனர். சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவசண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் தாங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் 16 விநாயக மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக கோவில் கொடிமரத்தடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானுடன் வேலவனும் சேர்ந்து காட்சி தருவது ஒரு தனி சிறப்பு. கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் 4 எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ஆலயத்தோட அமைப்பை பார்க்கலாம். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் வண்ண புலியுடன் காட்சி தருகிறது. உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாம். முன்மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள், வேல் விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறார். பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி, ஸ்தல விருட்சம், குராமரம் தழைத்து காட்சி தருகிறது. முருகப்பெருமான் சிவபெருமானையும் சிந்தித்து தவம் செய்த இந்த மரத்தடியில் பலிபீடம் அமைந்துள்ளது. அதற்கு அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெறுகிறது. குராமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமாக குணத்தை அடையலாம். தனி சன்னதியில் திரு காமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார். கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும், தெற்கில் தட்சிணாமூர்த்தியும், பின்புறம் பாபநாச பெருமானும், வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இந்த தலத்தில் மட்டுமே காணலாம். பிரகார வலம் முடிந்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும் பொழுது சந்திரன், அருணகிரிநாதர், சேந்தனார் மூர்த்தங்களை வழிபடலாம். உள் சுற்றில் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகின்றார்கள். அடுத்தாற்போல் நாதநாதலிங்கம், கஜலட்சுமி, வில்லேந்திய முருகர் ஆகியவற்றையும் தரிசனம் செய்யலாம்.
இந்த கோவிலில் தினசரி 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சிவன் மற்றும் முருகனுக்கான ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மிகவும் விமரிசையாக நடத்தப்பெறுகிறது. தில்லையில் பொன்னம்பல கூத்தனுக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளி திருத்தேரினை தில்லை வீதிகளில் ஓட வைத்தவருமான சேந்தனார் இந்த தலத்தில் திருக்குறாமரத்தில் அடியில் முக்தி பெற்றது ஒரு தைப்பூச நன்னாள். அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கோவிலோட ஸ்தல சிறப்பு என்னன்னா, இங்குதான் முருகன் தெய்வானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இதை வெளிப்படுத்தும் விதத்தில் தெய்வயானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல உள்ளது. தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது குறாமரத்தடியில் முருகன் பூஜித்த பத்ரலிங்கத்திற்கு முதலில் பூஜை நடக்கும். இந்த கோவிலோட திருவிழா பார்த்தீங்கன்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை. தைப்பூசத்தின் போது சுவாமிமலையிலிருந்து நடைபயணமாக வருவது பெரிய திருவிழாவாக நடக்கிறது. இந்த கோவிலில் பிரார்த்தனை என்னன்னா, தீராத பழி நீங்க, மனத்தெளிவு பெற, சிறந்த அறிவு பெற, திருமண தடை நீங்க இந்த தலத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார்கள். நேர்த்திக்கடனாக விருப்பம் நிறைவேறிய பக்தர் பால், பன்னீர், காவடிகளை முருகனுக்கு செலுத்துகின்றார்கள். திருமணத்தடை நீங்க புரட்டாசி, வைகாசி மாதத்தில் சிக்கல் சிதம்பரம் பகுதியில் இருந்து நடைப்பயணமாக யாத்திரைகள் வருவார்கள். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் அமைவிடம் எங்கே இருக்குன்னா, சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூருக்கு தென்மேற்காக திருவிடைக்கழி அமைந்துள்ளது.